வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷனில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலேருந்து பேசிக் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்க்குறோம். பார்ட் 1 பார்ட் 2ல் 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 3. ஸோ இந்த பார்ட் 3ல் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 41 to 16 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் ஐசோமர் எக்ஸிபிட்டட் பை சிஆர் NH3 3Cl3 ஈஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே காம்பவுண்ட் பார்க்குறோம். MA3B3 டைப் இருக்குது. ஸோ MA3B3 டைப் வந்து இருக்கும்போது இங்கே ஐசோமர்ஸ் வந்து பாசிபிள். ஃபேஷியல் அண்டு மெரிடினல் ஐசோமர் பாசிபிள். ஃபேஷியல் ஐசோமர்னா MAAB இருக்குது. அது 1 2 3 பொசிஷனில் ஏ ஐசோமரும் அண்டு 4 5 6th பொசிஷனில் பி ஐசோமர் இருந்தால் இது நம்ம ஃபேஷியல் ஐசோமர்னு சொல்கிறோம். இங்கே 2 பிளேன்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள் பிளேன், ஏவை 3Aவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளேன், 3Bயை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். பிளேன் இல்லை, ட்ரையாங்கிள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெரிடோனியல் பார்க்கும்போது MAAB இருக்குது. இங்கே வந்து 2 பிளேன்ஸ் இருக்கும். ஏவை கட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேனும் பியை கட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேன் இருக்கும். 2 பெர்பெண்டிகுலர் பிளேன். ஸோ இது நம்ம மெரிடினல் ஐசோமர்னு சொல்லலாம். இது வந்து ஐசோமர், இது வந்து ஃபேஸ் ஐசோமர். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது ஸோ இதில் D அண்ட் L வந்து பாசிபிள் இல்லை, ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஸோ D அண்ட் L நாட் பாசிபிள். இங்கே ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் பாசிபிள். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோமர் வந்து 2. ஐசோமர் எக்ஸிபிட்டட் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், த காம்பவுண்ட் BTCl2 NH3 4Br2 அண்ட் BTBr2 NH3 4Cl2னு இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து கன்ஸ்டியூட்டட் ஏ பேர் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 காம்பவுண்டும் என்ன ஐசோமர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் கோஆர்டினேஷன் ஐசோமர் கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேஷன் ஐசோமர்னால் 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கணும். இங்கே ஒரு ஸ்பியர் தான் இருக்குது. ஸோ இங்கே கோஆர்டினேஷன் ஐசோமர் நாட் பாசிபிள். லிங்கேஜ் ஐசோமர்னால் ஆர்பிடென்டட் லிகாண்ட் இருக்கணும். 2 டிஃப்ரெண்ட் வேயில் பைண்ட் ஆகணும் டு த மெட்டல். ஸோ இங்கே Cl அம்மோனியா Br இருக்குது. ஸோ இங்கே வந்து லிங்கேஜ் ஐசோமர் ஆர்பிடென்டட் லிகாண்ட் இல்லை. ஸோ லிங்கேஜ் ஐசோமர் நாட் பாசிபிள். பட் இங்கே அயனைசேஷன் ஐசோமர் வந்து பாசிபிள். இங்கே Br வந்து Cl கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஃபார்ம் ஆகிற காம்ப்ளெக்ஸ் தான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ BrCl. கவுண்டர் அயான் வந்து ஆனியனாக இருக்குது. ஒரு லிகாண்டும் ஆனியனாக இருக்கும்போது அயனைசேஷன் ஐசோமர் வந்து பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்டிக்கல் ஐசோமரான்னு பார்த்தோம்னா இது வந்து MA4B2 டைப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஸோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர் இஸ் நாட் பாசிபிள். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேனாட் ஷோ லிங்கேஜ் ஐசோமரிசம். லிங்கேஜ் ஐசோமரிஸை ஃபார்ம் பண்ணாத காமிக்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கேனாட் ஷோ லிங்கேஜ் ஐசோமரிசம். ஆப்ஷன் ஏல NO2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்பிடென்டட் லிகாண்ட். 2 டிஃப்ரெண்ட் சைட் இருக்குது. N அண்டு O வந்து பைண்ட் பண்ணும் ஆக்சிஜன் கூட. பியில் வந்து தையோசைனேட்டை கொடுத்துருக்காங்க. S அண்டு N டிஃப்ரெண்ட் சைட் இருக்குங்க. C அண்டு N. ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் ABCயில் இருக்குது ஆர்பிடென்டட் லிகாண்ட். ஸோ இது லிங்கேஜ் ஐசோமர் வந்து பாசிபிள். ஆப்ஷன் டியில் அம்மோனியா கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் லிகாண்ட். ஸோ இங்கே வந்து லிங்கேஜ் ஐசோமரிசம் நாட் பாசிபிள். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வில் கிவ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ்னும் போது ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அண்டு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆப்ஷன் ஏ பார்க்குறோம். ஆப்ஷன் ஏவில் CO NH3 4Cl2னு இருக்குது. ஸோ இங்கே வந்து MA2B4 டைப்பில் இருக்குது. MA2B4 டைப்னா இங்கே சிஸ் ட்ரான்ஸ் பாசிபிள். ஸோ சிஸ் அண்டு ட்ரான்ஸ் பாசிபிள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் வந்து 2 தான். இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்.
ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் இது. ஏன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஆப்ஷன் பி பார்க்குறோம். NI EN NH3 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து MA4 EN டைப் இருக்குது. இந்த EN வந்து பார்த்தோம்னா பைடென்டேட் லிகான் இருந்தாலும் இங்கே வந்து சிஸ்டான்ஸ் வந்து நாட் பாசிபிள். AA டைப் லிகான் சிஸ்டான்ஸ் வந்து நாட் பாசிபிள். ஸோ இங்கே வந்து ஐசோமெரிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது, எந்த ஐசோமரும் எக்ஸிஸ்ட் ஆகாது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ மேக்ஸிமம் நம்பர் எத்தனை பார்த்தோன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கலாங்க. ஆப்ஷன் சி பார்க்குறோம். NI C2O4 EN2 இருக்குது. ஸோ இது வந்து பைடென்டேட் லிகான். EN வந்து சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகான். ஸோ NI O இது வந்து ஆக்சிலேட்டோ, இது வந்து EN, இது அனதர் ஒன் EN. ஸோ இது 6 கோஆர்டினேட்டு. ஸோ இது ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்குது. சிஸ்டான்ஸ் நாட் பாசிபிள், ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஸோ D அண்டு L பாசிபிளுங்க. அப்போ மேக்ஸிமம் நம்பர் எத்தனைன்னு பார்த்தோம்னா 2 ஐசோமெரிசம் பாசிபிள், T அண்டு L பாசிபிள். ஆக்டிவ் காம்பவுண்ட் இது, ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஸோ D பார்க்கலாம். CR SCN2 NH3 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து இதுவும் வந்து பார்த்தோம்னா A மாதிரியே MA2 B4 டைப்பு. ஆர் இங்கே வந்து சிஸ்ட்ரான்ஸ் பாசிபிள், பட் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் இது. நெக்ஸ்ட் இங்கே SCN இருக்கிறதால லிங்கேஜ் ஐசோமர்ஸும் ஆல்சோ பாசிபிள். லிங்கேஜ் ஐசோமர் வந்து பாசிபிள். லிங்கேஜ் ஐசோமர் பாசிபிள்ன்றதால அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஐசோமர்ஸ் வரும். அதாவது NSCன்னு ஒரு லிகாண்டால் 2 NH3 4 CR. ஸோ உங்கள் லிங்கேஜ் ஐசோமர் வந்து பாசிபிள். ஸோ ஆல்ரெடி சிஸ்ட்ரான்ஸ் ஒரு 2 இருக்குது, லிங்கேஜ் 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 3 ஐசோமர் வந்து இங்கே பாசிபிள். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோமர் பார்க்கும்போது ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், 3 வருது. Next question. The type of isomerism exhibited by the pentaamine nitrochromium 3 குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றிக்கணும். குரோமியம் இருக்குது. ஸோ CR pentaamine NH3 5 நைட்ரோ NO2 குரோமியத்தினோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு +3. ஸோ ஓவரால் சார்ஜ் வந்து இங்கே நைட்ரோவுக்கு -1 இருக்குது. அப்போ காம்ப்ளெக்ஸ் மேலே 2+ வரணும். இந்த 2+ஐ கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்டர் அயான் Cl2 ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பென்டாமைன் நைட்ரோ குரோமியம் 3 குளோரைடு. ஸோ இங்கே என்ன ஐசோமெரிசம் இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே சிஸ்ட்ரான்ஸ் நாட் பாசிபிள் நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. ஏன்னா இங்கே MA5B டைப்பு, இங்கே சிஸ்ட்ரான்ஸ் வந்து நாட் பாசிபிள் அண்ட் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சம் இருக்காது, ஆப்டிக்கல் ஐசோமர்சமும் இருக்காது. அண்டு அயனைசேஷன் ஐசோமர்சம் பாசிபிள். Cl வந்து NO2 ஆனியானிக் லிகான், Clலும் ஆனியான். ஸோ ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டா அயனைசேஷன் ஐசோமர் பாசிபிள். அண்டு NO2 இருக்கிறதுனால லிங்கேஜ் ஐசோமர்ஸும் பாசிபிள். ஸோ இங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து லிங்கேஜ் பாசிபிள் டியூ டு NO2 ON1 மாறலாம். அண்டு அயனைசேஷன் ஐசோமர்ஸும் பாசிபிள், அது எழுதுகிறேன். CR NH3 5 Cl and NO2. So linkage ionization isomerism possible. 1 and 2 are ionization isomerism. ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ப்ரிஃபர்டு எதுன்னு கேட்கும்போது ionization isomerisத்தை கொடுக்கலாம். Next question. In Cr C2O4 3 3 minus the
ஐசோமெரிசம் ஷோன் பைன்னு கேட்டுறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஐசோமெரிசம் என்னன்னு கேட்டுறாங்க. C2O4ன்றது ஆக்சலேட்டோ லிகான். இது வந்து சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகான். ஸோ சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகானாக இருக்குது. ஸோ இங்கே லிங்கேஜ் ஐசோமெரிசம் நாட் பாசிபிள், அதாவது ஆப்டிடென்டல் லிகான் இல்லை. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் வந்து பாசிபிள். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து நாட் பாசிபிள். CrO இதில் சிஸ்டன்ஸ் வந்து நாட் பாசிபிள். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்லை. அயனைசேஷன் ஐசோமெரிசம் கவுண்டர் அயான் அண்டு அதர் லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஸோ அயனைசேஷன் ஐசோமெரிசம் நாட் பாசிபிள். பட் இங்கே வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டு. ஸோ D அண்டு L வந்து பாசிபிள். Cr இருக்குது. ஒரு O ஸோ இது D அண்டு L பாசிபிள். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் shown by this compound. Option B correct answer. Next question. Among the complexes Fe H2O6 3 plus, Fe CN6 3 minus, Fe C2O4 3 minus and Fe Cl6 3 minus most stability is shown by ன்னு கேட்டிருக்காங்க. most stability எதுன்னு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியுதுனா இங்கே பைடென்டேட் லிகாண்ட் இருக்குது, சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட். ஸோ பைடென்டேட் லிகாண்ட் இருந்தால் அது வந்து ஹீலேஷன் ரிங் பாசிபிள். ஸோ ஹீலேட்டிங் ரிங் இருந்தால் இட் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் கரஸ்பாண்டிங் நான் ஹீலேட்டிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹீலேட் ரிங் இருக்கிறதுனால இது வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். இதுதான் நம்ம ஹீலேஷன் எஃபெக்ட் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் சி வந்து கரெக்ட் ஆன்சர். Next question. Which one of the following will not show geometrical isomerism? எது வந்து geometrical isomerism கொடுக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் வந்து பார்த்தோம்னா CO NH34 Cl2 இருக்குது. ஸோ இங்கே சிஸ்டான்ஸ் பாசிபிள். இது வந்து A2 B4 டைப்பு சிஸ்டான்ஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியில் CO EN2 Cl2 இருக்குது. ஸோ இங்கேயும் சிஸ்டான்ஸ் வந்து பாசிபிள். இது வந்து AA2 B2 டைப்பில் இருக்குது. ஸோ சிஸ்டான்ஸ் வந்து பாசிபிளுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சியில் பார்க்குறோம். CO NH3 5 NO2 இருக்குது. ஸோ இது வந்து MA5 B டைப்பில் இருக்குது. ஸோ உங்கள் சிஸ்டான்ஸ் வந்து நாட் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நாட் ஷோன் பை த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியில் சிஸ்டான்ஸ் வந்து பாசிபிள் இல்லை. ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா பிளாட்டினம் NH32 Cl2 இருக்குது. ஸோ இது ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸு. இதில் சிஸ்டான்ஸ் வந்து பாசிபிள். இது Cl NH3 ஸோ இது வந்து ட்ரான்ஸ். இது சிஸ் ஆல்சோ பாசிபிள். Cl NH3 ஸோ இது வந்து சிஸ். ஸோ சிஸ்டான்ஸ் வந்து பாசிபிள். ஆப்ஷன் ஏ பி டியில் சிஸ்டான்ஸ் பாசிபிள், ஆப்ஷன் சியில் நாட் பாசிபிள். ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ் அமங் த ஃபாலோவிங் இஸ் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் எதுன்னு. ஆப்ஷன் ஏ K3Al C2O4 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். ஆப்ஷன் பியில் BTEN2 Cl2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பைடென்டேட் லிகாண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சியில் AG NH3 2 இருக்குது. இங்கே வந்து மோனோடென்டேட் லிகாண்ட். ஆப்ஷன் டியில் K2Ni EDTA கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மல்டிடென்டேட் லிகாண்ட் இருக்கும்போது ஹீலேட் ரிங் பாசிபிள். இங்கே வந்து 3 ஹீலேஷன் பாசிபிள். ஹீலேட் ரிங் பார்க்கும்போது இங்கே 3 பாசிபிள்.
இங்கே 2 பாசிபிள், இங்கே வந்து 0, இங்கே வந்து 6 ஹீலட் ரிங் பாசிபிள். EDDயாக இருந்தால் இங்கே 6 ஹீலட் ரிங் பாசிபிள். ஸோ ஹீலட் ரிங் மோர் ஹீலட் ரிங் இருந்தால் வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ இதில் மோஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா 6 ஹீலட் ரிங் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் வில் நாட் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கேட்டிருக்காங்க. எதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்காது. ஸோ இது சிம்பிளான கொஸ்டின். MA2 B4 டைப்பில் சிஸ் ட்ரான்ஸ் பாசிபிள். MA இருந்தால் ட்ரான்ஸு, மீதிலாம் பி வரணும். பி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா MAAன்னு இருந்தால் இது வந்து சிஸ். ஸோ இது வந்து ட்ரான்ஸ், இது வந்து சிஸ். சிமிலராக MA3 B3 டைப்பில் வந்து ஃபேஷியல் அண்டு மெரிடினியல் ஐசோமர் வந்து பாசிபிள். இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா MA4 B2 டைப்பு. இதுவும் சிமிலராக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மாதிரி தான். அங்கே A2 இருக்குது, அதுக்கு பதிலாக அங்கே A4, B4 இருக்குது, அதுக்கு பதிலாக B2 இருக்குது. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் வந்து பாசிபிள். ஆப்ஷன் டி பார்க்குறோம். MA5 B டைப் இருக்குது. ஸோ அங்கே வந்து சிஸ் ட்ரான்ஸ் நாட் பாசிபிள். B மட்டும் இங்கே இருக்கும். A. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் வந்து நாட் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Next question. 1 mole of CONH3,5Cl3 gives 3 mole of ions on dissolution of water. 1 mole of same complexes react with 2 mole of AgNO3 solution to form 2 mole of AgCl. The structure of the complex கேட்டுருங்க. ஸோ இருக்கிறதுல சிம்பிளான கொஸ்டின் இது. என்னென்னு பார்த்தோம்னா இங்கே 1 mole of CONH3,5Cl கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 mole of அயனை ப்ரொடியூஸ் பண்ணும் வாட்டரில். அண்டு இந்த CONH3,5Cl2 சேம் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ட் வித் AgNO3 ரியாக்ட் ஆகும்போது 2 mole of AgCl கிடைக்குது. அப்படின்னா மீனிங்னா இந்த AgCl ஃபார்ம் ஆகிறதுக்கு 2Cl அயானை வந்து சொல்யூஷன் இருந்திருக்கும். AgCl ஃபார்ம் ஆகிறதுக்கு 2Cl அயான் வாட்டர் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த 3 அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து Clஆக இருக்கும். அனதர் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் அயானாக இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம CONH3,5Cl. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ், இது வந்து கவுண்டர் அயான். ஸோ டோட்டல் அயான்ஸ் பார்க்கும்போதுங்க இங்கே ஒரு 2+, இங்கே வந்து 2Cl-. இந்த 3 அயான்ஸ் வந்து சொல்யூஷனில் இருந்திருக்கும், வாட்டர் சொல்யூஷனில். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ CONH3,5Cl அண்டு Cl2. ஸோ இது குழு வந்து Cl2 வந்து கவுண்டர் அயானாக இருக்கணும். வெளியில் இந்த காம்ப்ளெக்ஸ் வெளியில் அயான் இருந்தால் தான் அது வந்து சொல்யூஷனில் அயான்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்க Cl வந்து அயான்ஸாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ Cl2 இது மட்டும்தான் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும். காம்ப்ளெக்ஸ் அயான் ஒரு அயான், டோட்டலாக 3 அயான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2Clம் AgNO3 கூட சேர்ந்து AgClஆக கன்வெர்ட் ஆகும். பட் இந்த Cl வந்து AgClஆக கன்வெர்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் Clே இல்லை. ஸோ AgCl வந்து ஃபார்ம் ஆகாது. ஆப்ஷன் சியில் வந்து ஒரு Cl இருக்குது. ஸோ ஒரு Ag மட்டும் AgCl ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் டியில் 2 Cl இருக்குது. ஸோ 2 AgCl ஃபார்ம் ஆகும். பட் இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்தோன்னா 5 இருக்குது. ஆப்ஷன் ஏவில் 6 கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் ஹாவ் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க, எந்த காம்பவுண்ட்னு. ஆப்ஷன் ஏ பார்க்குறோம், MA3 B3 டைப். ஸோ இதை பார்த்தோன்னு சொல்லிடலாம். இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்.
ஏன்னா இதில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இதில் வந்து ஃபேசியல் மெரிடியோனியல் ஐசோமரிசம் பாசிபிள், பட் டி அண்ட் எல் வந்து நாட் பாசிபிள். ஸோ இது ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். இது வந்து 3 பைடென்டட் லிகாண்ட் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டு. இங்கே 2 இருக்குது. ஸோ இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் தான். இது இஎன் டெட்ராஹெட்ரல் ஜாமெண்ட்ரி. டெட்ராஹெட்ரல் ஜாமெண்ட்ரியில் MAA2 டைப் இருந்ததுன்னா இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். இது ஆப்டிக்கல் ஆக்டிவ். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்க்குறோம் NH3 2Cl2 இருக்குது. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ். இதில் ட்ரான்ஸ் வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். CO NH3 EN Cl இது வந்து இன்ஆக்டிவ் ட்ரான்ஸ். பட் சிஸ் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ். இதில் CO NH3 Cl EN. ஸோ இந்த இது சிஸ் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஏன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இதில் சிமெட்ரி இருக்கும். ஸோ ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஸோ டோட்டலாக 3 ஐசோமர் பாசிபிள். சிஸ் ட்ரான்ஸ் அண்டு டி அண்ட் எல். ஸோ 3 ஐசோமர் பாசிபிள். என்ன கொஸ்டின் இந்த கொஸ்டின் do not have ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஆக்டிவ், ஆப்ஷன் சி ஆக்டிவ், ஆப்ஷன் டியும் சிஸ் ஐசோமர் ஆக்டிவ், ட்ரான்ஸ் வந்து இன்ஆக்டிவ். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following has largest number of isomers? இதில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏவில் EN2Cl2 இருக்குது. EN2Cl2ல் சிஸ் ட்ரான்ஸ் அண்டு சிஸ்ஸுக்கு மட்டும் டி அண்டு எல் பாசிபிள். ட்ரான்ஸ் வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஸோ டோட்டலாக 3 ஐசோமர்ஸ் வந்து இங்கே பாசிபிள். ஆப்ஷன் பி பார்க்குறோம். இங்கே வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஏன்னா A5Cl இருக்குது. ஸோ சிஸ் ட்ரான்ஸும் இருக்காது, டி அண்ட் எல்லும் இருக்காது. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அண்டு ஆப்டிக்கல் ஐசோமர் இருக்காது. ஸோ டோட்டல் ஐசோமரிசம் வந்து 1 தான். நெக்ஸ்ட்டு BR3 ட்ரை அல்கைல் பாஸ்பின். இது பேர் ட்ரை அல்கைல் பாஸ்பின். 2HCO இருக்குது. ஸோ இது வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸு. இதில் வந்து சிஸ் ட்ரான்ஸ் வந்து இருக்காது. சிஸ் அண்டு ட்ரான்ஸ் நாட் பாசிபிள். பட் வந்து டி அண்டு எல் பாசிபிள். ஏன்னா 4 டிஃப்ரெண்ட் லிகாண்ட் இருக்குது. டி அண்ட் எல் வந்து பாசிபிள். ஸோ 2 ஐசோமர்ஸும் இங்கே இருக்கும். ஆப்ஷன் டி பார்க்குறோம். RU NH3 4 இருக்குது. ஸோ இது வந்து MA2B4 டைப்பு. இங்கே சிஸ் ட்ரான்ஸ் பாசிபிள், பட் டி அண்டு எல் வந்து நாட் பாசிபிள். ஸோ உங்கள் டோட்டல் ஐசோமர்ஸ் வந்து 2 தான். இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஏவில் 3 இருக்குது, பியில் 1, சியில் 2, டியில் 2 இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is expected to exhibit optical isomerism? எது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிஸ் BT NH3 இருக்குது. சரி, ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸு. ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ், ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதுவும் ஆப்ஷன் பியில் BT NH3 கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் எது இருந்தாலுமே ஸ்கொயர் பிளானர்னால் ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ், ரிஜெக்ட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் சிஸ் COEN2 Cl2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ். CO சிஸ்ஸில் Cl EN ஆப்டிக்கல் ஆக்டிவ். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை, ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் ட்ரான்ஸ் பார்க்குறோம் CO Cl இங்கே ஒரு EN இங்கே ஒரு EN. ஸோ இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, இந்த பிளேனில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஸோ ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எதில் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் சிஸ்ஸில் மட்டும்தான் இருக்கும். D அண்ட் L வந்து பாசிபிள். ஸோ டியும் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம்? ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான கொஸ்டின். ஏவில் வந்து பார்த்தோம்னா MA6 இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ், ரிஜெக்ட் பண்ணிடலாம். அங்கே வந்து பியில் CR C2O43 இருக்குது. ஸோ இது வந்து பைடென்டட் லிகான். AA டைப் 3 இருக்குது. MAA3 இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவ் இது. ஆப்ஷன் சியில் வந்து S10 Cl4 இருக்குது. சேம் டைப் ஆஃப் லிகான் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். அண்டு டிலையும் வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஸோ ஸ்கொயர் பிளானர் வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் இது. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், CONH34 NO2 வரணுங்க. NO2 Cl இருக்குது. ஸோ ஹெக்ஸிபிட்ஸ் கேட்டிருக்காங்க இந்த காம்பவுண்ட். அதாவது CONH3 4 NO2 Cl இருக்குது. ஹெக்ஸிபிட் கேட்டிருக்காங்க. லிங்கேஜ் ஐசோமரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஆப்ஷன் பி லிங்கேஜ் அயனைசேஷன் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம். லிங்கேஜ் ஐசோமரிசம், அயனைசேஷன் ஐசோமரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காம்பவுண்ட் பார்க்கலாம். இது வந்து MA4 or MA2 B4 டைப்பில் இருக்குது. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் பாசிபிள், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள், சிஸ் அண்டு ட்ரான்ஸ் வந்து பாசிபிள். NO2 வந்து ஆம்பிடென்டட் லிகாண்டாக இருக்குது. ஸோ பார்த்தோமே சொல்லிடலாம் லிங்கேஜ் ஐசோமரிசம் பாசிபிள். இது வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் டியில் இருக்க ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏ அண்டு பிலையும் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்குது, இதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அண்டு அயனைசேஷன் ஐசோமரிசம் வந்து பாசிபிள். எப்படின்னா Clலும் NO2 எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதால அயனைசேஷன் ஐசோமரிசம் பாசிபிள். ஸோ ஐசோமரிசம் பாசிபிள். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், த காப்பர் சல்பேட் டிசால்வ்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் KCN டு கிவ் கொடுத்துருக்காங்க. காப்பர் சல்பேட் டிசால்வ்ஸ் இன் எக்ஸ் ஆஃப் KCN டு கிவ். காப்பர் சல்பேட் வந்து KCN கூட ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்குறது வந்து CuCN கொடுக்கும். ப்ளஸ் K2SO4 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி 2ல் பார்த்துருக்கோம். K2SO4 2. ஸோ இது ஃபர்தராக டீகம்போஸ் ஆகிட்டு நம்மளுக்கு CuCN ப்ளஸ் CN2 சைனோஜன் தரும். இது கூட எக்ஸஸ் KCN ஆட் பண்ணும்போது இங்கே ஆக்சிஜன் ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகுது. +2லேருந்து +1க்கு சேஞ்ச் ஆகுது. இதுதான் இம்பார்ட்டன்ட்டுங்க. எக்ஸஸ் KCN கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு K3CuCN4 கிடைக்கும். ஸோ இங்கே இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னென்னு பார்த்தோம்னா 3-. ஏன்னா ஆக்சிஜன் ஸ்டேட்லேருந்து காப்பருக்கு வந்து 1 இருக்குது. காப்பர் 2லேருந்து காப்பர் 1க்கு சேஞ்சஸ் ஆகுது.
ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பார்க்குறோம் CuCN4 3-. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the number of possible isomers of the octahedral complexes CO C2O4 2 NH3 2 கேட்டிருக்காங்க மைனஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பைடென்டேட் லிகான் அண்டு 2 மோனோடென்டேட் லிகான் இருக்குது. இதில் பாசிபிள் ஐசோமர்ஸ் வந்து பார்க்கும்போது சிஸ்ட்ரான்ஸ் பாசிபிள், சிஸ்ட்ரான்ஸ் அதாவது இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். MAA2 A2 டைப்பில் இருக்குது. ஸோ சிஸ்ட்ரான்ஸ் பாசிபிள். சிஸ் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஸோ இதில் வந்து D அண்டு L பாசிபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக இது ஒரு 2, இது ஒரு 1, 3 ஐசோமர்ஸ் வந்து பாசிபிள். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். சிஸ்ட்ரான்ஸ், சிஸ்ஸில் வந்து D அண்டு L பாசிபிள். அதர் ஐசோமர்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே அயனைசேஷன் ஐசோமரிசம், லிங்கேஜ் ஐசோமர்ஸ்லாம் பாசிபிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் கிவ் எ பேர் ஆஃப் எனன்ஷியோமார்ப்ஸ்? அதாவது எனன்ஷியோமார்ப்ஸ் கொடுக்குறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ், ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ், இது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் பி பார்க்குறோம். CO NH3 4 Cl2 இருக்குது. ஸோ இதில் சிஸ்ட்ரான்ஸ் ரெண்டுமே ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஸோ இதே ரிஜெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் சியில் CR NH3 6 இருக்குது. ஸோ MA6 டைப்பு, இது MA6 டைப்பு, ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். சிஸ்ட்ரான்ஸும் வராது, ஆப்டிக்கல் ஆக்டிவும் வராது, ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பியில் சிஸ்ட்ரான்ஸ் பாசிபிள் பட் ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தோம்னா COEN2 Cl2 இருக்குது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான், MAA2 டைப்பு அண்டு A2 டைப். ஸோ இதில் வந்து சிஸ்ட்ரான்ஸ் பாசிபிள் அண்டு சிஸ்ஸில் வந்து D அண்டு L பாசிபிள். ட்ரான்ஸ் வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். ஸோ பேர் ஆஃப் எனன்ஷியோமர்ஸ் எதில் இருக்குன்னா ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரைடென்டேட் லிகான்? ட்ரைடென்டேட் லிகான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ NO2ன்றது ஒரு மோனோடென்டேட் லிகான், ஆக்சிலேட் அயான்றது பைடென்டேட் லிகான். இது வந்து மோனோடென்டேட், இது வந்து பைடென்டேட். அண்டு கிளைசின் அயான்னு தெரியும், CH2 COO மைனஸ் அண்டு NH2 இருக்குது. ஸோ இது கிளைசின் அயான், இது வந்து பைடென்டேட் லிகான். இது அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகான். ஆக்சிலேட்டை வந்து சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகான். ஸோ ட்ரைடென்டேட் லிகான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பார்க்குறோம். ஆப்ஷன் டியில் டையின்னு இருக்குது. ஸோ டையின்னா டை எத்திலின் ட்ரை அமீன்னு சொல்கிறோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டையின். ஸோ டை எத்திலின் ட்ரை அமீனுடைய டென்சிட்டி வந்து 3. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்.